இந்த ஏழலுக்கான கொஷனை எப்படி செய்ய போகிறோம்ன்றத பார்ப்போம். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா லொக் மட்டும்தான் இருக்க ஒழிய அடி இல்லை. அடி இல்லாட்டி அது எத்தனையாம் அடியை கொண்டு மடக்கேண்டு தெரியாத சந்தர்ப்பத்தில் அங்கே நாங்கள் அடி 10 தான் நாங்கள் கருத போகிறோம். ஸோ இந்த 3 வந்து எக்ஸிൻ്റെ அடுக்கா போப்பது லொக் எக்ஸிൻ്റെ கனம் ஈக்குவல் டு கூட்டுப்படுற லொக் 96 அங்கே கொண்டு போய் நாங்கள் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2ம் 9ൻ്റെ அடுக்கா போப்பது. ஸோ 9ൻ്റെ 2 ப்ளஸ் லொக் 4 அப்படியே இருக்கட்டும். லொக் 4 அங்கால இடப்பக்கம் கூட்டுப்பட்ட லொக் 96 இங்கே வந்து மைனஸ் ஆக போகுது. லொக் 96 மடக்க ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். மடக்கல் வந்து கூட்டுப்படும் போது சமனான அடியில் கொண்ட மடக்க கூட்டுப்படும் போது அடுக்குகள் பெருக்கப்படும். சமனான அடியில் கொண்ட மடக்கைகள் கழிவிடும் போது அடுக்குகள் பிரிவிடும். இங்கே எங்களுக்கு சமனான அடிதான் இருக்குது. என்ன அடின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த மடக்கில் நாங்கள் என்ன செய்யலாம், கூட்டுப்பற நேரம் பெருக்கப்பட போகுது. ஸோ லொக் கொண்டு போட்டு நாங்கள் பிரக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுவோம். 9ൻ്റെ வர்க்கம் 81. 81 4 மல்டிபிள் பண்ண போகுது. ஏனெண்டா கூட்டுப்படுது. மடக்கையில் கூட்டுப்படும் போது அடுக்குகள் பெருக்கப்படும். 96 என்ன செய்யுதுண்டா கழிவுடுது. பார் ஆன்சரோட கழிவுடுதுண்டபடியா அந்த 96 பிரிவிட போகுது. மடக்கேன்ற ரூல்ஸ் தான். ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் லொக்கை விட்டுக்கொள்ளலாம். எக்ஸிൻ്റെ கனம் லொக்கை விட்டீங்களா எக்ஸிൻ്റെ கனம் ஈக்குவல் டு இனி மேலேங்களையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 81 தர 4 கீழே 96. ஸோ 4ஐயும் 96ஐயும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி கொள்ளலாம். 4ஐயும் 96ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 4 இதில் வரது வந்து ஒரு 24 வரப்போகுது. இதையும் மேலும் சுருக்கினீங்கன்னா மேலேங்களையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதில் வரது 81ல் 3 போனால் 27 கீழே வந்து 8 வரப்போகுது. இப்போ நீங்கள் 27 நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 3ൻ്റെ கனம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். இது 3ൻ്റെ கனம் கீழே 3ൻ്റെ கனம் கீழே 8 நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். 2ൻ്റെ கனம் மட்டும் போட்டுக்கொள்ளுவோம். ஸோ இதை நீங்கள் கணத்தை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னா 3/2 தனிய கனம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். சமன் எக்ஸ் கனம். ஸோ உங்களோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2.